Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். கல்கியின் பார்த்திபன் கனவு அத்தியாயம் 5. மாரப்ப பூபதி. வாசலில் குதிரையில் வந்திறங்கியவன் திடகாத்திரமுள்ள யௌவன புருஷன். வயது 25 இருக்கும். ஆடை ஆபரணங்கள் உயர்ந்த ராஜரீக பதவியை குறிப்பிட்டன. ஆசாபாசங்களிலும் மதமாச்சாரியங்களிலும் அலைபுண்ட உள்ளத்தை முகக்குறி காட்டியது. சேனாதிபதி வரவேணும் என்று சொல்லி கிழவன் வந்தவனை வரவேற்று உள்ளே அழைத்து கொண்டு வந்தான். என்ன வேணா அப்படி கூப்பிடாத, நான் சேனாதிபதி இல்லை, நான் மாரப்ப பூபதி இல்லை, நான் என் தகப்பனுக்கு பிள்ளையே இல்லை என்று கோபமான குரலில் சொல்லிக்கொண்டு மாரப்ப பூபதி உள்ளே வந்தான். முற்றத்தில் ஏற்கனவே கிழவன் உட்கார்ந்திருந்த பீடத்தில் அமர்ந்தான். யுவராஜா ரொம்ப கோபமாக இருப்பது போல தெரிகிறது. யுவராஜாவா? யார் யுவராஜா? நானா? நேற்று பிறந்த அந்த பாரத பையன் அல்லவா யுவராஜா? இளவரசர் விக்ரமசிங்கர் வாழ்க, ஜெய விஜய் பவ என்று பரிகசிக்கும் குரலில் கூறிவிட்டு மாரப்ப பூபதி இடி இடி என்று சிரித்தான். சற்று பொறுத்து, அது போகட்டும் ஆச்சாரி, உன் சோழி என்ன தெரிவிக்கிறது, அதை சொல்லு என்றான். வீரபுத்திர ஆச்சாரி கொல்லு வேலை செய்ததுடன் சோதிட சாஸ்திரங்களில் வல்லவன் என்று பெயர் வாங்கியிருந்தான். சோழிகளை வைத்துக்கொண்டு அவன் கணக்கு போட்டு ஜோசியம் பார்ப்பது வழக்கம். யுவராஜா, எதற்காக இந்த பிரமை உங்களுக்கு என்று ஆரம்பித்தான் கிழவன். அந்த கதையெல்லாம் அப்புறம் வைத்துக்கலாம். நீ ஏதாவது பார்த்தியா இல்லையா? வெறுமனே என்னை அலைக்கழிக்க உத்தேசமா? பார்த்தேன் யுவராஜா, உங்களுக்கு என்ன வேணுமோ கேட்டால் சொல்கிறேன். முக்கியமான விஷயம் சண்டை தான், அதை முடிவு என்ன இருக்கும்? இதை தெரிந்து கொள்ள முடியாவிட்டால் உன் ஜோசியத்தினால என்ன பிரயோஜனம்? கவடிகளையும் சோழிகளையும் தூக்கி நானே காவிரி ஆற்றில் எறிந்து விடுகிறேன் என்றான் மாரப்பன். அப்படியே செய்து விடுங்க யுவராஜா, எனக்கு ரொம்ப அனுகூலமாக இருக்கும். பாருங்கள், என்னுடைய சொந்த விஷயத்தில் இந்த சாஸ்திரம் பிரயோஜனப்படலை. ஒரே நாளில் குடும்பம் முழுவதும் அழிந்து விட்டது. குலத்தை வளர்ப்பதற்கு ஒரு பெண் குழந்தை தான் மிஞ்சி இருக்கிறது. வள்ளி சுகமாக இருக்கிறாளா ஆச்சாரே என்று மாரப்ப பூபதி கேட்டான். அப்பொழுது அவன் முகத்தில் ஒரு விகாரம் காணப்பட்டது. ஏதோ இருக்கிறா என்றான் கிழவன். அவா பொண்ணை சண்டைக்கு போய்விட்டால் வள்ளி என்ன செய்வா? அதுக்கு என்ன யுவராஜா, வள்ளியை காப்பாற்ற கடவுள் இருக்கார், இந்த கிழவனும் இருக்கான் என்று அழுத்தி சொன்னான் வீரபத்திர ஆசாரி. ஆமாம், நீ இருக்கும்போது அவளுக்கு என்ன வந்தது? இருக்கட்டும், ஏதோ பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த சண்டையில் முடிவு என்ன ஆகும்? உன் சோழி கணக்கில் ஏதாவது தெரிகிறதா இருந்தால் சொல்லு, இல்லாவிட்டால் உன் ஜோசியத்தை கடையை கடையை கட்டு. கடையை அப்போதே கட்டிட்டேன் யுவராஜா, உங்களுடைய தொந்தரவினால் தான் மறுபடியும் அதை திறந்ததில் என்ன தெரிஞ்சது? கிரகங்களின் சேர்க்கை ரொம்ப பயங்கரமான ஒடிவை காட்டுது. சண்டையில் ஒரு பக்கத்து சேனை அடியோடு அழிந்து போகும். யுத்த காலத்துக்கு போனவர்களில் ஒருவராவது திரும்பி வர மாட்டாங்க. ஆனால் எந்த பக்கத்து சேனை என்று எனக்கு தெரியாது. அது எனக்கு தெரியும். எந்த பக்கத்து சேனை அழியும் என்று சொல்லுவதற்கு நீயும் வேணாம், அவன் சோழியும் வேண்டாம். திரும்பி வராமல் நிர்மூலமாக போகிறது சோழ சைன்யம்தான். அந்த பெரும் புண்ணியத்தை தான் உங்கள் பார்த்திப சோழ மகாராஜா கட்டிக்கொள்ள போகிறார். யுவராஜா, நீங்களே இப்படி சொல்லலாமா? நமக்குள்ளே எவ்வளவு மனஸ்தாபம் இருந்தாலும் பகைவனுக்கு முன்னால் யார் பகைவன்? பல்லவ சக்கரவர்த்தியா நமக்கு பகைவன்? இல்லவே இல்லை. சோழ நாட்டுக்கு இப்போது பெரிய பகைவன் பார்த்திபன் தான். இவன் கையில் வாள் எடுத்து அறிய மாட்டான், வேல் வீசி அறிய மாட்டான். இப்பேற்பட்ட வீராதி வீரன் பல்லவ சைன்யத்துடன் போர் செய்ய கிளம்புறான். பல்லவ சைன்யம்னா லேசா? சமுத்திரத்தில் மணலை எண்ணினாலும் எண்ணலாம், பல்லவ சைன்யத்தில் உள்ள வீரர்களை எண்ண முடியாது. காவிரியிலிருந்து கோதாவரி வரையில் பறந்து கிடக்கிற பல்லவ சாம்ராஜ்யம் எங்கே? ஒரு கையகல உள்ள சோழ நாடு எங்கே? நரசிம்ம சக்கரவர்த்தி தான் லேசுப்பட்டவரா? 100 யோசனை தூரம் வடக்கே சென்று ராட்சச புலிகேசியை போர்க்களத்தில் கொன்று வாதாவியை தீ வைத்து கொளுத்தி விட்டு வந்தவர். அவருடன் நாம் சண்டை போட முடியுமா? யானைக்கு முன்னால் கொசு. யுவராஜா, இதையெல்லாம் என்னிடம் ஏன் சொல்கிறீங்க? மகாராஜாவிடம் சொல்ல வேண்டித்தானே? மகாராஜாவிடம் சொல்லவில்லைன்னு நினச்சிட்டு இருக்க கிழவா? சொன்னதன் பலன்தான் எனக்கு சேனாதிபதி பதவி போயிடுச்சு. மகாராஜாவே சேனாதிபதி பதவியை ஏற்றுக்கொண்டு விட்டார். சைன்யத்தை அவரே நடத்தி கொண்டு யுத்த காலத்துக்கு போகிறாராம். தாராளமாக போகட்டும். இந்த பிரமாத சேனாதிபதிக்கு பதவி இல்லைன்னு யார் எழுதாங்க?
அப்படியானால் யுவராஜா, நீங்கள் யுத்தத்துக்கே போக மாட்டீங்களா? நானா நானா என்னை கூப்பிட்டா போவேன், கூப்பிடாவிட்டால் போக மாட்டேன். கிழவா, சண்டையின் முடிவை பற்றி சொன்னியே, அதை இன்னொரு தடவை விவரமாக சொல்லு. ஆமாம் யுவராஜா, ஒரு கட்சியை சேர்ந்தவர்கள் எல்லோரும் யுத்த காலத்தில் அழிந்து போவார்கள். ஒருவராவது உயிரோடு திரும்பி வரமாட்டாங்க. உயிரோடு திரும்பி வர மாட்டாங்களா? பின் உயிர் இல்லாமல் திரும்பி வருவார்களா என்ன? என்று மாரப்ப பூபதி உறக்க சிரித்தான். பிறகு, ஆமாம், நான் யுத்தத்தில் செத்து போனால் நிச்சயமாக பிசாசாக திரும்பி வருவேன், திரும்பி வந்து வள்ளியை பிடிச்சிக்கிட்டு ஆட்டுவேன் என்று கூறி மறுபடியும் பயங்கரமாக சிரித்தான். சமையலறையிலிருந்து இதை கேட்டுக்கொண்டிருந்த வள்ளி தன் 2 கையையும் நெரித்து, கழுத்து இந்த மாதிரி நெரிச்சு கொள்ளுவேன் என்று முணுமுணுத்தாள். கொஞ்சம் காது மந்தமுள்ள கிழவி, என்ன சொல்கிற வள்ளி என்று கேட்கவும் வள்ளி அவளுடைய வாயை பற்றி சுமார் என்றாள். உள்ள யார் பேசுறது என்று கேட்டான் மாரப்ப பூபதி. யார் பேசுவாங்க, என்ன பிடிச்சிருக்கிறதோ இல்லையோ, ஒரு பிசாசு, அதுதான் தனக்குத்தானே பேசிக்கிட்டு இருக்கோம் என்றான் கிழவன். சரி, எனக்கு நேரமாச்சு, போக வேணும். ஏன் கிரக பலன்களை பற்றி நீ சொன்னதெல்லாம் நிஜம்தானே ஆச்சாரி? பொய் சொல்ல ஏமாற்றி இருந்திருப்பியா? தங்களை ஏமாற்றி எனக்கு என்ன ஆக வேணும் யுவராஜா? மாரப்ப பூபதி எழுந்து நின்று சுற்றுமுற்றும் பார்த்தான். முற்றத்தில் அடுக்கி வைத்திருந்த வாள்களையும் வேல்களையும் கத்தி கேடயங்களையும் பார்த்துவிட்டு சிரித்தான். ஆஹா, ரொம்ப முனைந்து வேலை செய்கிறையாக்கும். கத்தி, கேடயம், வாள், வேலு, இந்த வாழப்பட்ட கத்திகளையெல்லாம் புல்லறியும் அறிவாள்களையும் வைத்து கொண்டு தான் உங்கள் பார்த்திவ மகாராஜா பல்லவ சக்கரவர்த்தியை ஜெயித்து விட போகிறான். நல்ல வேடிக்கை என்று உறக்க சிரித்து கொண்டே ஒரு பக்கத்தில் அடுக்கி வைத்திருந்த வாள்களை காலால் உதைத்து தள்ளினான். அப்படியே வாசல் பக்கம் போனான். ஒலைக்களத்தில் கிளம்பும் அலர் பொறிகளைப் போல் கிழவன் கண்களிலே தீப்பொறி பறந்தது. அத்தியாயம் 6. போர் முரசு. வீட்டு வாசலில் இருந்து குதிரை கிளம்பி போன சத்தம் கேட்டதும் வள்ளி முற்றத்துக்கு வந்தான். மாரப்ப பூபதி உதைத்து தள்ளிய கத்திகளில் ஒன்றை கையில் எடுத்துக்கொண்டு, தாத்தா, இந்த கத்தி கேடையெல்லாம் நீ செய்து என்ன பிரயோஜனம்? நமது மகாராஜாவை பற்றி அப்படி கேவலமாக பேசிட்டு சும்மா தான் விட்டு விட்டியே என்று ஆச்சரியத்துடன் கேட்டான். ஏன் வள்ளி, உனக்கு இவ்வளவு கோபம்? நீ சொன்னது தானே நமது பழைய சேனாதிபதியும் சொன்னார், சண்டை வேண்டான்னு என்றான் கிழவன். சேச்சா, நான் சண்டை வேண்டாம்னு சொன்னேன்னா? சண்டை எதற்காகன்னு தெரியாமல் தான் கேட்டேன் என்று வள்ளி சொன்னபோது அவள் கண்களில் நீர் ததும்பிற்று. ஆமாம் வள்ளி, அதை நான் சொல்ல ஆரம்பித்த போது தான் இந்த பாவி வந்துட்டான். வாதாபி சக்கரவர்த்தி புலிகேசி தென் தேசம் மீது படையெடுத்து வந்து பல அட்டூழியங்கள் செய்துவிட்டு திரும்பி போனதாக சொன்னேன்ல. அதுக்கு பழிக்கு பழி வாங்குவதற்காக நரசிம்ம சக்கரவர்த்தி வெகு காலம் ஆயத்தம் செய்து கொண்டிருந்தார். கடைசியில் 6 வருஷத்துக்கு முன்பு இந்த வாதாபி மேல் படையெடுத்து சென்றார். அப்போது நாம் பார்த்திவ மகாராஜாவையும் நமது படைகளுடன் வந்து சேர்ந்து கொள்ளும்படி ஓலை அனுப்பினார். அதற்கு பார்த்திவராஜா அப்படியே செய்வதாகவும், ஆனால் அதற்கு பிரதியாக அன்று முதல் உறையூரிலிருந்து கப்பம் வாங்குவதை நிறுத்திவிட வேண்டும் என்றும், சோழ நாட்டின் புலிக்கொடிக்கு சமமரியாதை கொடுக்க வேண்டும் என்று செய்தி அனுப்பினார். இதை நரசிம்ம சக்கரவர்த்தி கவனிக்கவே இல்லை. மறு ஓலை கூட அனுப்பாமல் படை கிளம்பி போயிட்டார். அன்று முதல் பார்த்திவ மகாராஜாவும் காஞ்சிக்கு கப்பம் அனுப்புவதை நிறுத்திட்டார். அது காரணமாக தான் யுத்தம் வந்திருக்கு. வள்ளி, இப்போ நீயே சொல்லு, பார்த்திவ மகாராஜா முன் வைத்த காலை பின் வைத்து சக்கரவர்த்தியிடம் சரணாகதி அடைந்து விடலாமா? நமது சிராப்பள்ளி மலையில் போட்ட புலிக்கொடியை தாழ்த்தி பல்லவர்களின் எருது கொடியை மறுபடியும் பறக்க விடலாமா? அந்த அவமானத்தை சகித்து கொண்டாவது இந்த சோழ தேசத்து மக்கள் எதற்காக உயிரை வைத்து கொண்டிருக்க வேண்டும்? அந்த நியாயம்லாம் எனக்கு தெரியாது தாத்தா. நமது பார்த்திவ மகாராஜா என்ன செய்கிறாரோ அதுதான் சரி. அவருக்கு விரோதமாக போகிறவர்களே எல்லாம் பொல்லாத பாவிக. அவங்க நரகத்துக்கு தான் போவாங்க. இந்த மாரப்ப பூபதி நீ சும்மா விட்டாய் என்று எனக்கு இருக்கிறது தாத்தா. நமது மகாராஜா எவ்வளோ நல்லவர் தெரியுமா? ஆமாம், நம்ம மகாராஜா ரொம்ப நல்லவர் தான். ஆகையினால்தான் இந்த குலங்கெட்ட மாரப்பனுக்கு இவ்வளவு இடம் கொடுத்து தலையில் தூக்கி வைத்து கூத்தாடினார். என்ன சொல்கிறீங்க தாத்தா? சரியாத்தான் சொல்கிறேன். இந்த மாரப்ப பூபதி நம்ம மகாராஜாவின் சொந்த சகோதரன் அல்லன். பழைய மகாராஜா 50 வயதுக்கு மேல் சபலம் தட்டி யாரோ ஒரு மூதேவியை கல்யாணம் செய்து கொண்டார். ஊரில் யாருக்குமே அந்த கல்யாணம் பிடிக்கவில்லை. அந்த மூதேவியின் பிள்ளை தான் இந்த மாரப்பன். பழைய மகாராஜா செத்து போகும்போது பார்த்திவனுக்கு பிள்ளை குழந்தை இல்லாவிட்டாலும் இவனுக்கு பட்டத்தை கொடுக்க வேண்டும்னு சொல்லிவிட்டு போனாரான். விக்ரம இளவரசர் பிறக்கும் வரையில் இவன் தான் யுவராஜாவாக விளங்கினான். பார்த்திவ மகாராஜா
எவ்வளவோ இவனிடம் அன்பு காட்டி கௌரவம் அளித்து சேனாதிபதி பதவியை கொடுத்துருக்காரு. இவனோ நன்றி கட்ட பாதகனாக இருக்கான். குலத்தின் குணம் எங்கே போவான்? இவனோட உனக்கு என்னத்திற்காக சகவாசம் தாத்தா? இவனுக்கு நீ ஜோசி சொல்வது என்ன வேண்டி கிடந்தது? உங்களால் ஏற்பட்ட சகவாசம் தான் வள்ளி என்றான் கிழவன். வள்ளி திடுக்கிறது. என்னால் ஏற்பட்டதா? நன்றாக இருக்கிறது கதை என்றான். ஒன்றா ஏற்பட்டது தான். இத்தனை நாளும் உன்னிடம் சொல்லாமல் வச்சுருந்ததை இப்போ சொல்ல போகிறேன். வள்ளி, காலம் ரொம்ப அபாயமான காலம். நம்ம மகாராஜாவுக்கு என்ன நேருமோ, ராஜ்யம் என்ன கதி அடியுமோ தெரியாது. இந்த மாரப்ப பூபதி யுத்தத்துக்கு போக மாட்டான்னு மட்டும் எனக்கு நிச்சயமாக தெரியும். நீ இவன் விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேணும். என்ன தாத்தா ரொம்ப பயமுறுத்துகிறேன்? இந்த கரிமூச்சியிடம் எனக்கு என்ன பயம் என்று வள்ளி கேட்டான். நான் சொல்கிறத கொஞ்சம் கேளு அம்மா. ஒரு காலத்தில் இந்த மாரப்ப பூபதி தனக்கு உன்னை கட்டி கொடுக்க வேணும்னு கேட்டுக்கொண்டிருந்தான். அவன் தலையில் இடி விழ என்றாள் வள்ளி. அவன் தலையில் இடி விழுவல்லையே அம்மா, என் தலையில் அல்லவா விழுந்தது. கிரக சஞ்சார ரீதியாக அப்போது நம்ம குடும்பத்துக்கு ஏதோ பெரிய விபத்து வரப்போகிறதுன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். இந்த மாரப்ப பூபதி இந்த ஆட்களை அழைத்து கொண்டு வந்து உன்னை தூக்கி கொண்டு போவதாக இருந்தான். இதுவும் எனக்கு தெரிந்தது. நீயும் தமையன்மாரும் அப்போது வீட்டில் இருந்தால் இரத்த கலரி ஆகும்னு எண்ணி எல்லோரையும் அக்கறையில் உள்ள கல்யாணத்துக்கு போங்க நான் அனுப்பினேன். யமன் நடு ஆற்றில் சூறாவளி காத்தா வந்தான். உன் அண்ணன்மார் எல்லாரும் செத்து போனாங்க. சுவாமி உன்னை மட்டும்தான் எனக்கு கொடுத்தார். இப்படி சொல்லிவிட்டு கிழவன் பெருமூச்சு விட்டான். ஆகாயத்தை பார்த்து ஏதோ யோசனையில் அழுத்தான். வள்ளி, இத்தனை நாளும் சொல்லவில்லையே தாத்தா, இவன் தானா என் அண்ணன்மார்களுக்கெல்லாம் யமனா வந்தவன்? அப்புறம் என்ன நடந்தது என்று கேட்டான். நீங்கள் எல்லாரும் படகேறி போன போதே நான் எதிர்பார்த்தபடியே இவன் அந்த ஆட்களோட வந்தான். வீட்டில் நீ இல்லையேன்னு கண்டதும் தம்னு குதித்தான். அவனை சமாதானப்படுத்துவதற்காக நான் சோதிட சாஸ்திரத்தை உபயோகப்படுத்தினேன். நீ பெரிய சக்கரவர்த்தி மருமகன் ஆக போகிறாயப்பா, இந்த அற்ப ஆசையெல்லாம் விட்டு விடுன்னு சொன்னேன். அது முதல் இவன் என்னவெல்லாமோ ஆகாச கோட்டைகள் கட்ட ஆரம்பித்துட்டான். ஜோசியம் கேட்பதற்கு அடிக்கடி வந்து என் பிராணனை வாங்கி கொண்டிருக்கான். இப்போ தான் அவன் என்னை பற்றி பேசியது அர்த்தம் புரியுறது தாத்தா. ஓடக்காரர் யுத்தத்துக்கு போய்விட்டான்னு நான் என்ன செய்வேன்? நீ தான் என்னை காப்பாற்ற வேணும் என்று சொல்லி கிழவனுடைய கையை வள்ளி கெட்டியாக பிடித்து கொண்டான். அவளுடைய உடம்பு நடுங்கிற்று. கிழவன், பைத்தியமே, ஏன் இப்படி நடுங்கிற? பொண்ணு சண்டைக்கு போக மாட்டான். அவனை மகாராஜா அழைத்து கொண்டு போக மாட்டார். என் குடும்பத்துக்கு நேர்ந்த பெரிய விபத்து மகாராஜாவுக்கு தெரியும். என் குலத்தை வளர்க்க நீ ஒருத்தி தான் இருக்கிற என்றும் தெரியும். ஆகையால் பொண்ணை சண்டைக்கு வர வேண்டான்னார். நிச்சயமாக அழைத்து போக மாட்டார் என்றான். அச்சமயம் வாசலில் முரசடிக்கும் ஓசை கேட்டது. பின்வருமாறு கூவும் குரலும் கேட்டது. வெற்றிவேல் வீரவேல், யுத்தம் வருகுது. சோழ தேசத்தின் மானத்தை காக்க யுத்தம் வருகுது. படையில் சேர்வதற்கு மீசை முளைத்த ஆண் பிள்ளைகள் எல்லோரும் வரலாம். நொண்டி, குருடு, சப்பாணி, ஒரு தாய்க்கு ஒரு பிள்ளை தவிர மற்றவர்கள் எல்லாம் வரலாம். உடம்பிலே சுத்த ரத்தம் ஓடுகிறவர்கள் எல்லாரும் வரலாம். வெற்றிவேல் வீரவேல். இதைத் தொடர்ந்து முரசின் சத்தம் ஊர் அதிரும்படியாக எழுந்தது. இந்த போர் முழக்கத்தை கேட்ட வள்ளியும் கிழவனும் தெருப்பக்கம் சென்றார்கள். முரசு யானையும் அதை சுற்றி சில வீரர்களும் போய்கொண்டிருந்தார்கள். முரசு அடித்தவனும் அரை கூவியவனும் யானை மேல் இருந்தனர். இந்த ஊர்வலம் தெருக்கோடி போகும் வரையில் பாட்டனும் பேத்தியும் கண்கொட்டாமல் பார்த்து கொண்டிருந்தார்கள். ஊர்வலம் தெருக்கோடியில் திரும்பியதும் கிழவன் ஒரு பெருமூச்சு விட்டு சொன்னான். வள்ளே, உன்னை பொன்னனும் பகவானும் காப்பாற்றுவாங்க. இந்த யுத்தத்தில் சேர்ந்து வீர சொர்க்கம் அடைய என் குடும்பத்தில் வேறு யாரும் இல்லை. நான் தான் போக போகிறேன் என்றான். தெற்கு வானத்தில் திடீரென்று ஒரு நட்சத்திரம் நிலை உயர்ந்தது. ஒரு வினாடி நேரம் அது பளிரென்று ஒளி வீசி வானவெளியில் அதிவேகமாக பிரயாணம் செய்தது. அடுத்த வினாடி மாயமாய் மறைந்தது. இதை பார்த்து வள்ளிக்கு உடம்பு சிலிர்த்தது. அதே சமயத்தில் அதே காட்சியை பொன்னனும் பார்த்து உடல் சிலிர்த்தான். அப்போது அவன் உறையூர் ராஜ வீதிகளின் வழியாக போய்க் கொண்டிருந்தான். பௌர்ணமிக்கு இன்னும் 4 நிறங்கள் தான் இருந்தன. சுக்கிலபட்சத்து சந்திரன் வானவெளியில் ராஜஹம்சத்தைப் போல சஞ்சரித்து வெள்ளி நிலவை பொழிந்து கொண்டிருந்தான். உறையூரின் மாளிகையில் எல்லாம் அந்த வெண்ணிலவின் ஒளியும் மோகனமும் பெற்று சொப்பன லோகம் போல காட்சியளித்தன. ஓடம் வண்டியில் ஏறும்
வண்டி ஓடத்தில் ஏறும் என்று சொல்வதுண்டல்லவா? இந்த காலத்தில் திருச்சிராப்பள்ளி பெரிய நகரமாகவும் உறையூர் சிறு நகரமாகவும் இருக்கிறது. அந்த நாளில் உறையூர் தான் தலைநகரம், திருச்சிராப்பள்ளி சிற்றூர். இரண்டு ஊர்களும் நடுவில் இடைவெளி இல்லாமல் கடைவீதிகளும் பல வகை தொழில் செய்யும் மக்கள் வாழ்ந்த தெருக்களும் இருந்தன. சிராப்பள்ளி மலையிலிருந்து மகாராஜா இறங்கி வந்து சேர்வதற்கு முன்னால் பொன்னன் அரண்மனை வாசலை அடைந்துவிட விரும்பினான். மகாராஜா சுவாமி தரிசனம் செய்துவிட்டு மலை உச்சியிலிருந்து இறங்கி வரும்போது வழியில் நின்ற இளவரசனுக்கு எண்ணத்தை காட்டியிருப்பார் என்பது அவனுக்கு ஒருவாறு தெரிந்திருந்தது. அங்கேதான் சோழ வம்சத்தின் அவமான சின்னங்கள் இருந்தன. பார்த்திப மகாராஜாவின் தந்தை மகேந்திரவர்ம சக்கரவர்த்தியின் முன்னால் வாளையும் வில்லையும் வைத்து அடிபணிந்து விதவிதமான ரத்தினங்களையும் ஆபரணங்களையும் காணிக்கையாக ஏற்றுக்கொள்ளும்படி வேண்டிக் கொள்ளும் காட்சி அங்கே சித்தரிக்கப்பட்டிருந்தது. அதை நினைக்கும் போதே பொன்னனுக்கு ரத்தம் கொதித்தது. சோழ நாடு இந்த அவமானத்தை எத்தனை நாள் கழித்துக் கொண்டிருப்பது? யுத்த காலத்தில் வல்லவர்கள் ரத்தத்தை பெருக்கி அந்த அவமானத்தை துடைத்துக் கொள்ள வேண்டாமா என்று எத்தனையோ முறை பொன்னன் சிந்தித்ததுண்டு. அப்படிப்பட்ட சந்தர்ப்பம் இப்போது ஏற்பட்டிருக்கும் போது தான் மட்டும் யுத்தத்துக்கு போகாமல் வீட்டில் முக்காடிட்டு கொண்டு இருப்பதா? இவ்விதம் யோசித்துக் கொண்டே பொன்னன் விரைவாக நடந்து சென்றான். தொடரும்.